குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.30 பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மதர் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட அமௌண்ட் 207 ருப்பீஸை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி தன்னோட 3 குழந்தைங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஏபி ஃபார்மில் டிவைட் பண்ணி தன்னோட 3 குழந்தைங்களுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 லீஸ்ட் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, 2 கம்மியான வேல்யூ. அந்த 2 கம்மியான வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணால், மல்டிப்ளை பண்ணால் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 4623க்கு ஈக்குவல். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. நமக்கு சம்மில் 2 க்ளூ இருக்குது. ஒன்று 207 ஏபி ஃபார்மெட்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரிச்சுருக்கிறாங்க தன்னோட 3 சில்ட்ரனுக்கும். ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ, அதில் 2 லீஸ்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 4623. இந்த ரெண்டும் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், சம் செய்யணும். ஸோ இதே மாதிரி தான் அப்போ அந்த ஒரு ஏபி அப்படின்னா அந்த ஏபியில் 3 டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும், கண்டிப்பாக ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ஸோ அதான் எல்லாருக்கும் டவுட் வரும், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2டின்னு ஏன் எடுக்கலை. இப்படி எடுத்தால் எதுவுமே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, சம் அடுத்த ஸ்டெப்புக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஏ அல்லது டியோட வேல்யூ என்னங்கிறத என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஏ மைனஸ் டி, ஏக்கு முந்தின டைம் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஏ மைனஸ் டியாக தான் இருக்கும். அப்படியும் எடுக்கலாம். அடுத்தடுத்த 3 டைம் அப்படின்னா இப்படியும் எடுக்கலாம். இந்த மாதிரி சம்ஸில் இப்படி தான் எடுத்து ஆகணும். எடுத்தால் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப ஈஸி. இந்த 3 டேம் வந்து ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிட்டோம். அந்த 3ஐயும் ஆட் பண்ணுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 207 அக்கார்டிங் டு த சம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டி மைனஸ் டி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 3a இருக்கும். ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 207. இதை 3ஐ கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ என்னங்கிறது கிடச்சிரும். 3ஐ கொண்டு 207 டிவைட் பண்ணால் ஏயோட வேல்யூ வந்து 69. ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன, இருக்கிறதுலே ரெண்டு கம்மியான வேல்யூ. கண்டிப்பாக எதெல்லாம் கம்மியான வேல்யூவாக இருக்கும், ஏ மைனஸ் டியும் ஏயும் தான் என்னவாக இருக்கும், கம்மியான வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த 2 வேல்யூவையும் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும், நமக்கு ஏயோட மல்டிப்ளை பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு 4623 அக்கார்டிங் டு த சம். நமக்கு இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு தெரியும். இந்த ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக ஏ இருக்கிற இடத்துல 69 என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த 69 கொண்டு வந்து அடுத்த சைடு டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 69 அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 69ஆல் டிவிஷன் தான். ரெண்டாவது ஸ்டெப்பு தான் இந்த 69 அதை டிவிஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அந்த வேல்யூ கூட தான் 69 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறமும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இப்போ ஏயோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, டியோட வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை நம்மளோட இந்த டேர்ம்ஸில் இந்த 3லையும் அப்படியே ஏ டி பதிலாக வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ.